பாக்கியலட்சுமி சீரியல்ல அடுத்து என்ன போகுது பார்க்கலாம். இங்க ஈஸ்வரி பண்ற வேலையால தான் இங்க கோபி வீட்டுக்குள்ள இருக்காரு. அதனால பாக்கியா முதல்ல ஈஸ்வரி வீட்ட விட்டு வெளிய துரத்தினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க, மறக்காம அந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இங்க கோபி கிட்ட வந்துட்டு ஈஸ்வரி சொல்லிட்டு இருக்காங்க. "இங்க பாருப்பா கோபி, நீ இதுக்கு மேல இந்த வீட்லயே இருக்கலாம். எந்த டென்ஷனும் வேணாம். நான் பாக்கியா கிட்ட பேசிட்டேன். பாக்கியா வந்துட்டு வார்த்தையால வந்துட்டு சரின்னு சொல்லல. ஆனா அவ மௌனமா நின்ட்டா. அதனால நீ வந்துட்டு எத பத்தி கவலைப்படாம நீ இங்கேயே இரு கோபி. உனக்கு இது மேல எந்த டென்ஷனும் வேணாம். நீ ஃப்ரீயா இரு. அம்மா கூட இரு. அம்மா நான் இருக்கேன் அப்படிங்கிற மாரி இங்க கோபி கிட்ட ஈஸ்வரி சொல்லிட்டு இருக்காங்க. அது கோபி வந்துட்டு, "இல்லம்மா, என்னதான் இருந்தாலும் இது பாக்கியாவோட வீடு. பாக்கியா சொல்றது தான் சரின்னு தோணுது." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அது ஈஸ்வரி வந்துட்டு, "கோபி அப்படி இல்ல கோபி. பாக்கியாக்கு உன் மேல ரொம்ப பாசம் இருக்கு. என்ன ஒண்ணு அவ மேல காமிக்க மாட்றா. அவளுக்கு இருக்க ஒரே கோவம் என்னன்னா, நீ பாக்கியா விட்டு பிரிஞ்சு போயிட்டு அந்த ராதிகா கல்யாணம் பண்ணது தான் இப்போ வரைக்கும் பாக்கியாக்கு ரொம்ப பெரிய கோவமா ஒண்ணு இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்போ உன் மேல பாக்கியா கேஸ்லாம் குடுத்துருக்கால்ல, அதெல்லாம் கூட வாபஸ் வாங்க சொல்லியிருக்கேன். பாக்கியா வந்துட்டு அதுக்கும் வந்துட்டு சரி அப்படின்னு சொல்ற மாரி தான் சொல்லியிருக்கா. அதனால வந்துட்டு உன் மேல இருக்க கேஸ்லாம் வந்துட்டு வாபஸ் வாங்கிடுவா. நீ இதுக்கு மேல என்ன பண்ற அப்படின்னா, அவளுக்கு இருக்க ஒரே கோவம் என்னது, பாக்கியா வந்துட்டு நீ விட்டு போய் ராதிகா கல்யாணம் பண்ணது. அதனால அந்த ராதிகாவ விட்டுருப்பா நீ. அந்த ராதிகாவ டிவோர்ஸ் பண்ணிடு நீ." அப்படிங்கிற மாரி ஈஸ்வரி இங்க கோபிகிட்ட சொல்றாங்க. அது கோபி உடனே ஷாக் ஆயிட்டு, "ம்மா என்னம்மா சொல்ற நீ? ராதிகாவும் நல்லவ தான்ம்மா. பாக்கியாவும் நல்லவ தான். என்ன ஒண்ணு நான் தான் தப்பு பண்ணிட்டேன். 2 பேருக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு. 2 பேருக்குமே வந்துட்டு நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்ம்மா. அதெல்லாம் மறந்துட்டு இப்ப திருந்தி எனக்கு பாக்கியாவ பத்தி எல்லாமே புரிஞ்சுது. பாக்கியா வந்துட்டு என்னை எப்படிலாம் பார்த்துக்கிட்டா, இப்ப நான் யோசிச்சு பார்க்குறேன்ம்மா அதெல்லாம். எனக்கு திருப்பியும் அதெல்லாம் கிடைக்குமான்னு யோசிக்கிறேன். ஆனா இப்ப கிடைக்கிறது வாய்ப்பு இல்ல." அப்படிங்கிற மாரி இங்க கோபி சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் தான் இங்க ஈஸ்வரி சொல்றாங்க, "இங்க பாருப்பா கோபி, நீ நெனச்ச அப்டின்னா திருப்பி அந்த வாழ்க்கைக்குள்ள போலாம். ஆனா என்ன ஒண்ணு, நீ பண்ண வேண்டிய ஒரே விஷயம், அந்த ராதிகாவ வந்துட்டு டிவோர்ஸ் பண்ணிடு. அவள மட்டும் டிவோர்ஸ் பண்ணிட்ட அப்டின்னா, கண்டிப்பா வந்துட்டு பாக்கியா உன்ன ஏத்துப்பா. பாக்கியாக்கு கொஞ்சம் கொஞ்சமா உன் மேல கோவம் போகும். அந்த கோவம்லாம் போயிடுச்சு அப்டின்னா, திரும்பி வந்துட்டு அந்த வாழ்க்கைக்கு நீ வந்துரலாம். அதுக்கப்புறம் நம்ம வீட்ல வந்துட்டு எல்லாருமே இனியா, செழினு, எழிலு, பாக்கியா, நீ, நானு எல்லாருமே ஒண்ணா இருக்கலாம்." அப்டிங்கிற மாரி இங்க ஈஸ்வரி சொல்றாங்க. உடனே இங்க எழில் சொன்ன உடனே இங்க கோபிக்கு ஞாபகம் வருது. அம்மா எழில் ஏம்மா இப்ப தனியா இருக்கான்? எழில கூட்டிட்டு வந்து நம்ம வீட்லயே வச்சுக்க வேண்டியது தானே! நம்ம எல்லாருமே ஒண்ணா இருக்கலாம்ல. ஏதோ ஒரு கோவத்துல அவன் படம் பண்ணணும் அப்படிங்கிற மாரி வீட்ட விட்டு வெளிய போயிட்டான். இவ போயிட்டு அவன கூட்டிட்டு வந்து வீட்லயே வச்சுக்கலாம்ல அப்படிங்கிற மாரி இங்க ஈஸ்வரிட்ட கோபி சொல்லிட்டு இருக்காங்க. அது ஈஸ்வரி வந்துட்டு, "கண்டிப்பா கூட்டு வரலாம் கோபி. ஆனா எழில் வந்து வருவானா தெரியல. எழிலுக்கு ஏற்கனவே ஒரு சில கோவம்லாம் இருக்கு. அதனால எழில் வரமாட்டான். அவன் வந்துட்டு ஒரு பெரிய படம் பண்ணிட்டு, ஒரு பெரிய ஆளா ஆயிட்டு தான் வீட்டுக்குள்ள வருவான்." அப்படிங்கிற மாரி இருக்கான். அது மட்டும் இல்லாம அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல வச்சு அவன பார்த்தேன். அதோட சரி. அதுக்கப்புறம் எழில நான் பார்க்கவே இல்ல. அப்படிங்கிற மாரிலாம் இங்க ஈஸ்வரி வந்துட்டு இங்க கோபிகிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அது கோபி வந்துட்டு, "இல்லம்மா நான் போயிட்டு எழில கூப்பிடுறேன். எழில் நான் போய் கூப்பிட்டேன் அப்படின்னா, அந்த வீட்டுக்குள்ள அவனே வருவான்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. அது ஈஸ்வரி வந்துட்டு, "இங்க பாரு கோபி, எழில் இந்த வீட்டுக்கு வந்தா எல்லாருக்குமே சந்தோஷம் தான். நம்ம எல்லாருமே ஒண்ணா இருக்கலாம். ஆனா அதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா, அந்த ராதிகாவ முதல்ல டிவோர்ஸ் பண்ணிடுப்பா. அவ எப்போ உன் வாழ்க்கையில வந்தாளோ, அப்பலருந்து அப்படிதான் நடக்குது. அவ நமக்கு தேவையில்ல. அவ இல்லாம இருந்தா தான் நம்ம எவ்வளவோ நல்லா இருந்திருப்போம். நம்ம எல்லாருமே ஒண்ணா இருந்திருப்போம். தயவுசெய்து அந்த ராதிகா வந்தும் டிவோர்ஸ் பண்ணிடுப்பா." அப்படிங்கிற மாரி ஈஸ்வரி திரும்ப திரும்ப அந்த வார்த்தைய சொல்லிட்டு இருக்காங்க. இத சொல்லும்போது இங்க கோபிக்கு ஒரு கட்டத்துல என்ன சொல்ல தெரியாம ஒரு மாரி யோசிச்சுட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் எங்க கோபி வந்துட்டு, "அம்மா இப்போதைக்கு ராதிகாவ டிவோர்ஸ் பண்ணத பத்திலாம் யோசிக்க வேணாம். என்ன நடக்குதோ நடக்கட்டும். போற போக்குல பார்த்துக்கலாம்மா." அப்படிங்கிற மாரி இங்க கோபி வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அது ஈஸ்வரி வந்துட்டு, "என்ன இருந்தாலும் கோபி, நீ அவள பண்ணிட்ட அப்படின்னா எல்லாமே நல்லபடியா நடக்கும்பா. நீயே கொஞ்சம் யோசிச்சு பார்த்துக்கோ." அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஈஸ்வரி கோபிகிட்ட சொல்லிட்டு அங்க ரூம்ல இருந்து வெளிய வந்துர்றாங்க. இங்க ஈஸ்வரி அங்கருந்து வெளிய வருவோம். இங்க கோபி வந்துட்டு ரூம்ல உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காரு. அம்மா சொல்றதும் சரின்ற மாரி தோணுது. நம்ம ராதிகாவும் கஷ்டப்படுத்தின்னு எதுக்கு இருக்கணும்? நம்ம ராதிகாவ டிவோர்ஸ் பண்ணிடலாம். அவள டிவோர்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா, பாக்கியாக்கும் வந்துட்டு ஓரளவு சந்தோஷமா இருக்கும். பாக்கியா கூடவும் நம்ம வந்துட்டு சந்தோஷமா இருக்கலாம். இந்த வீட்ல எல்லாருமே ஒண்ணா இருக்கலாமே அப்படிங்கிற மாரி, இங்க கோபி வந்துட்டு ராதிகாவ டிவோர்ஸ் பண்றத பத்தி யோசிச்சுட்டு இருக்காரு இங்க ரூம்ல. அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஹால்ல வந்துட்டு ஈஸ்வரி சோபால உட்காந்துட்டு இருக்கும்போது, இங்க பாக்கியா வந்துட்டு வீட்டுக்குள்ள வராங்க ரெஸ்டாரண்ட் போயிட்டு. அப்போ வீட்டுக்கு வரும்போது இங்க ஈஸ்வரி வந்துட்டு பாக்கியாவ கூப்பிடுறாங்க. "பாக்கியா இங்க வா உட்காரு. உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அது பாக்கியா வந்துட்டு, "சொல்லுங்க அத்த என்ன விஷயம்? வேலை இருக்கு. அப்படியே சொல்லுங்க." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அப்பதான் ஈஸ்வரி சொல்றாங்க, "பாக்கியா உனக்கு கோபி மேல ஏன் கோவம் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. கோபி உன் வாழ்க்கைய விட்டு பிரிஞ்சு அந்த ராதிகா கல்யாணம் பண்ண தான் நீ கோவப்பட்டுருக்க. இப்ப நான் கோபிகிட்ட பேசியிருக்கேன். ராதிகாவ டிவோர்ஸ் பண்ண சொல்லி. இப்பலாம் உனக்கு கோவம் போயிடும்ல ஓரளவுக்கு." அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. அது பாக்கியா வந்துட்டு, "அத்த என்ன பேசுறீங்க நீங்க? எனக்கு எதுக்கு அதெல்லாம் ஆசை? எனக்கு அவர் கூட திரும்பி சேர்ந்து வாழணும்னு சுத்தமா விருப்பம் இல்ல. அதுதான் நான் ஏற்கனவே சொன்னேன். அவர வீட்ட விட்டு வெளிய போக சொல்லுங்க அப்டின்ட்டு. இப்போ எனக்கோசரம் என் மனச மாத்துறதுக்கோசரம் ராதிகாவ வந்து டிவோர்ஸ் பண்ண சொல்லி அவர்ட்ட கேட்டுருக்கீங்களா? அத்த நீங்க பண்றது ரொம்ப தப்பு அத்த. ஒரு பொண்ணோட வாழ்க்கைய நீங்க விளையாடுறீங்க.
அது மட்டும் இல்லாம, எனக்கு எதனா ஒண்ணுனா கூட பாத்துக்கிறதுக்கு என் பசங்க 3 பேர் இருக்காங்க. ஆனா, அங்க ராதிகாக்கு யாருமே கிடையாது. கோபி ஒருத்தர் தான். கோபி நம்பி தான் அவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்க. இப்ப நீங்க பண்ற வேலையால அவங்கள டிவோர்ஸ் பண்ணிட்டு அவங்கள தனியா விட்டீங்க அப்டின்னா, அங்க ராதிகாவோட மனசு எவ்வளோ கஷ்டப்படும். அங்க ராதிகா ஏற்கனவே வந்துட்டு நான் தான் இந்த மாரிலாம் பண்ணிட்டு இருக்கேன். கோபி கூட திரும்பி சேர்ந்து வரணும்னு சொல்ட்டு, நான் அப்டிதான் பண்ணிட்டு இருக்கேன் அப்டிங்கிற மாரி ராதிகா என்ன தப்பா நெனச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நான் என்ன ஆகுறது? இங்க ஏற்கனவே வந்துட்டு நான் ரெஸ்டாரண்ட்டுக்கு போற, வர வழியலாம் என்ன கேள்வி மேல கேள்வி எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க. என்ன கோபி சார் திருப்பி வீட்டுக்குள்ளே வந்துட்டாரா? ஏத்துக்கிட்டீங்களா? திரும்பி சேர்ந்து வாழ போறீங்களா? அப்படின்னு மாரி கேட்கறாங்க. இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு அவ்ளோ எரிச்சலா ஆவுது. இதெல்லாம் வச்சு தான் நான் அன்னைக்கு எவ்ளோ சண்டை போட்டேன் அவங்ககிட்ட. அவர வீட்ட விட்டு வெளிய போங்கன்னு சொல்லிட்டு. என்னால முடியல அத்த. தயவு செய்து வந்துட்டு இந்த மாரிலாம் பண்ணாதீங்க. நீங்க ஏதோ தப்பு பண்றீங்க. அதான் சொல்லிட்டேன். நீங்க பழைய மாரி இல்ல. நீங்க ரொம்ப மாறிட்டீங்க அத்த அப்படிங்கிற மாரி. இங்க ஈஸ்வரிய, பாக்கியா கேள்வி மேல கேள்வி கேட்டுவுட்டு அங்கருந்து கிளம்பி கிச்சனுக்கு போயிடுறாங்க. இந்த பக்கம் ஈஸ்வரி என்ன பேச தெரியாம ஒரு மாரி தயங்கி போய் உட்காந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க பாக்கியா வந்துட்டு ஈஸ்வரி சொன்னதெல்லாம் நெனச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அத்தை பண்றது சுத்தமா சரியில்ல. இங்க கோபிகிட்ட சொல்லு ராதிகாவ டிவோர்ஸ் பண்ண வச்சுருவாங்க போல இருக்குது. இது இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது சொல்ட்டு, இங்க பாக்கியா நேரா கோபி இருக்க ரூமுக்கு போறாங்க. கோபி இருக்க ரூமுக்கு போயிட்டு இங்க பாக்கியா வந்துட்டு கோபிகிட்ட பேசுறாங்க. "இங்க பாருங்க, நான் ஏற்கனவே உங்கள 2, 3 நாளுக்காக வீட்ட விட்டு வெளிய போ சொல்லிட்டேன். ஆனா இப்போ வரைக்கும் நான் திரும்பி அந்த வார்த்தைய ஏன் சொன்னேன் அப்டின்னா, உங்களுக்கு உடம்பு சரியில்ல. உங்கள வந்துட்டு திருப்பி வந்துட்டு கஷ்டப்படுத்தக் கூடாதுன்னு சொல்லி நான் சொல்லாம இருக்கேன். சரின்னு வந்துட்டு என்கிட்ட சொன்னா, உங்களுக்கு உடம்பு சரியாகுற வரைக்கும் அந்த வீட்ல இருக்கணும்னு சொல்ட்டு, அதனால நான் இப்ப விட்டு வச்சிருக்கேன். நீங்க வந்துட்டு எப்பயுமே இந்த வீட்ல இருக்கணும்னு சொல்லிட்டு யோசிக்காதீங்க. அது மட்டும் இல்லாம, உங்க அம்மா வந்துட்டு இந்த வீட்ல நீங்க எப்பயுமே இருக்கணும்னு சொல்ட்டு, ஒரு சில விஷயம்லாம் இப்ப பண்ண சொல்றாங்கல்ல. அதாவது ராதிகாவ டிவோர்ஸ் பண்ண சொல்றது, அந்த மாரி விஷயம்லாம். அதெல்லாம் தயவு செய்து வாழ்க்கையில எப்பயுமே பண்ணிடாதீங்க. அதெல்லாம் பண்ணிட்டீங்க அப்டின்னா, கண்டிப்பா உங்க முகத்த கூட நான் முழிக்க மாட்டேன் இதுக்கு மேல. தயவுசெய்து ராதிகாவ டிவோர்ஸ் பண்றத பத்தி யோசிச்சு கூட பாத்துறாதீங்க. உங்கள நம்பி வந்து அவங்கள வந்துட்டு மனசு உடைஞ்சு உட்கார வச்சுறாதீங்க. அவங்க அதுக்கப்புறம் மனசு உடைஞ்சு உட்காந்துருவாங்க. அதுக்கப்புறம் ஏற்கனவே வந்துட்டு என் மேல தான் எல்லா தப்பும் நெனச்சுட்டு இருக்காங்க அவங்க. இப்ப நீங்க டிவோர்ஸ் பண்ண போனா கூட என்னால தான் டிவோர்ஸ் பண்ண போணும்னு சொல்லுவாங்க. நீங்க வந்து தயவுசெய்து உடம்பு சரியாயிட்ட பிறகு அந்த வீட்டுக்கு கிளம்பி போயிடுங்க. கிளம்பி போயிட்டு அங்க ராதிகா கூட வாழ வேண்டிய வாழ்க்கைய பாருங்க. இங்க இருந்துட்டு உங்க அம்மா பேச்சு கேட்டுட்டு, உங்க அம்மா கூட வந்துட்டு இருந்துட்டு, என் கூட வாழணும் அப்படிங்கிற மாரி யோசிச்சுட்டு தேவையில்லாத விஷயம்லாம் பண்ண வேணாம். இதெல்லாம் நடக்க போறதும் இல்ல. இப்பவே சொல்லிட்டேன் கோபி. நீங்க ராதிகாவ டிவோர்ஸ் பண்ணக்கூடாது. என்ன தான் டிவோர்ஸ் பண்ணிட்டு என்ன இப்படி விட்டீங்க. கடைசியில அவங்களையும் வந்துட்டு அப்படி விட்டுறாதீங்க. அவங்க உங்களையும் நம்பியிருக்காங்க. தயவுசெய்து இந்த தப்ப மட்டும் பண்ணிடாத அப்படின்ட்டு இங்க திரும்ப திரும்பியும் பாக்கியா வந்துட்டு இந்த விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்கும்போது இங்க பாக்கியா கிட்ட கோபி வந்துட்டு, "இல்ல பாக்கியா நான் சொல்றத கொஞ்சம் கேளு" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் எங்க பாக்கியா வந்துட்டு, "நிறுத்துங்க கோபி. நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நீங்க ராதிகாவ டிவோர்ஸ் பண்ணக்கூடாது அவ்வளோதான்" அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்பி இங்க பாக்கியா வந்துட்டு நேரா கிச்சன் ரூம்ல வந்துர்றாங்க. பாக்கியா அங்க கோபிகிட்டேருந்து பேசிட்டு கிச்சன் ரூமுக்கு வரவும், இந்த பக்கம் ஈஸ்வரி வந்துட்டு பாக்கியாவ பாத்துறாங்க. ஏன்னா பாக்கியா கோபி ரூம்லேருந்து வெளிய வரா அப்டின்ட்டு. அதுக்கப்புறம் ஈஸ்வரி உள்ள போயிட்டு கோபிகிட்ட பேசுறாங்க. "என்ன கோபி, பாக்கியா என்ன பேசிட்டு போறா?" அப்டின்ட்டு. அப்பதான் கோபி சொல்றாரு, "ராதிகாவ டிவோர்ஸ் பண்ணக்கூடாது" அப்டின்ட்டு இங்க பாக்கியா சொல்லிட்டு போறாமா அப்டிங்கிற மாரி இங்க கோபி வந்துட்டு ஈஸ்வரி சொல்றாங்க. அது ஈஸ்வரி வந்துட்டு, "கோபி அதெல்லாம் நீ எதுவும் காதுல வாங்கிக்காத. அவ ஏதோ கோவத்துல பேசிட்டு போறா. நீ ராதிகா டிவோர்ஸ் பண்ண அப்டின்னா கண்டிப்பா பாக்கியா உன்ன ஏத்துப்பா. நீ அதெல்லாம் நெனச்சு எதுவும் கவலைப்படாத கோபி" அப்டின்னு சொல்றாங்க. இங்க ஈஸ்வரியோட பேச்ச கேட்டு இங்க கோபி வந்துட்டு ராதிகாவ டிவோர்ஸ் பண்ண போறாரா? இல்ல அப்டின்னா ராதிகாவ டிவோர்ஸ் பண்ணிட்டு இங்க பாக்கியா கூட வந்து வாழலாம்னு நெனைக்கிறாரா? அப்படிங்கிறதையும் பொறுத்து இருந்து பார்க்கலாம்.